கைதடிக்கிறதுக்கு நன்றி சொல்லுவோமா? மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, குமாரன் இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி உம்மை கனப்படுத்தி கொடுத்த அந்த காரியங்களை ஆசீர்வதிப்பீராக. எந்த எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு தேவ அன்போடு விதைத்திருக்கிறார்களோ அதை 1000 மடங்குக்கு அதிகமாய் அம்மிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழக்கூடிய அளவிற்கு நிறைய இந்த பிள்ளைகள் கொடுங்கப்பா. தொடர்ந்து ஆத்தும ஆதாயத்திற்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு இது பயன்பட கர்த்தருடைய செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மீண்டுமாய் உங்களை இந்த சந்தோஷமான வேளையிலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் மத்தியிலே பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். காரணம் இன்றைக்கு அவருடைய பர்த்டே. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 3:15 நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3:15 வாசி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவர் தான் இந்த பூமியிலே ஒரு ஸ்திரீயின் மூலம் பிறக்க போகிறதை ஏதேன் தோட்டத்திலேயே அவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த மாசத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை கொண்டு கர்த்தர் பிசாசுக்கு பகை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு ஸ்திரீயின் மூலம் பிறந்தார். புருஷனுடைய சித்தம் இல்லாமல் உருவாக்கப்பட்டார். ஆதியாகமம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த வசனத்துல பார்த்தா ஒவ்வொன்னாய் இல்லாதது உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அவர் சொல்ல அப்படியே ஆயிட்டு, சொல்ல ஆயிட்டு, சொல்ல ஆயிட்டு, சொல்ல ஆயிட்டு, சொல்ல சொல்ல உருவாகிட்டே வருது. நல்லதா இருக்குது. அதான் பெரிய விஷயம். அவர் சொல்ல சொல்ல உருவாகுது. பக்கத்துல சொல்லுங்களேன். ஆதியில ஆண்டவர் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். அசைவாடி உண்டாக கடவுள் என்றார். சூரியன் உண்டாயிற்று, பகல் உண்டாயிற்று, இயற்கை உண்டாயிற்று, எல்லாம் உண்டாயிட்டே வருது. இல்லாததை அவரால் உருவாக்க முடியுமானார்? மரியாளுடைய கர்ப்பத்திலே புருஷன் சித்தம் இல்லாமல் இயேசுவை உருவாக்க அவரால் முடியும். உன் வாழ்க்கையிலையும் உன் வாழ்க்கையிலையும் முடியலங்கிறத இயேசுவால் உருவாக்க முடியும். அவர் இல்லாததை இருக்கிறதை போல உருவாக்குகிறவர், இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர். இந்த கிறிஸ்துமஸ்ல உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை அவர் உருவாக்க போகிறார். இல்லாததை உருவாக்க போகிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இல்லாததை உருவாக்குவார். இல்லாததை உருவாக்குகிறவர். இயேசு ஏன் பிறந்தார்? 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே அவர் வெளிப்பட்டார். ஆமென். எபிரேயர் 2:14 பிள்ளைகளான நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க இயேசுவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வெளிப்பட்டார். பக்கத்துல சொல்லுங்களேன். இயேசு ஏன் பிறந்தார்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 எபிரேயர் 2:14 கையை விட்டீங்க எப்படிங்க? பிள்ளைகளான நாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறதுனால இயேசுவும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வெளிப்பட்டார்.
அதான் கிறிஸ்துவ. எந்த உலகத்துல கடவுள்னு சொல்லுகிற யாராவது மனுஷனா வந்திருக்காங்களா? இல்ல மனுஷன் தான் அதான் மாற முடியுமா? இதுதான் இயேசு. ஹல்லேலூயா. தன் சாயலாய் மனிதனை உருவாக்கினார், மனுஷனை போலவே வந்து பிறந்தார். கைதட்டுங்க பார்க்கலாம். இதுதான் இயேசு. இதுதான் நான் கடந்த நாள் சொன்னேன், பக்கத்துல சர்ச்சி பக்கத்துல ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வந்தாரு. பாஸ்டர், எங்களுக்கு ஒரு சதுர்த்தி வருது அப்படின்னா. சரி, சீக்ரெட் கவனிங்க, சதுர்த்தி வருது. புரிஞ்சவங்களை சிரிக்கிறாங்க. அதனால நாங்க பண்டிகைக்கு ரொம்ப பண்ணுவோம் பாஸ்டர், நீங்களா எப்படி பண்டிகை கொண்டாடுறீங்க? நான் சொன்னேன், இதாண்ட அந்த மனுஷனுக்கு சந்தர்ப்பம் இயேசு குறிச்சு சொல்றதுக்கு. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஐயா அப்படின்னு. எப்படி ஐயா? உங்களுக்கு 2 கை இருக்குதான்னு? என் இயேசுக்கு 2 கை இருக்குது. உங்களுக்கு வாய் இருக்குதா? என் இயேசுக்கும் வாய் இருக்குது. நீங்க நடக்கிறீங்களா? இயேசு நடக்கிறவர். உங்களுக்கு உயிர் இருக்குதா? அதனாலதான் ஆடு மேய்க்கிறீங்க. இயேசுக்கு உயிர் இருக்குது. சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு, ஏன் இப்படி சொன்ன தெரியுமா? என் பைபிள் சொல்லுது, அவர் தன் சாயலாய் மனிதனை உருவாக்கினார். அந்த இயேசு இந்த பூமியில மனுஷனா பிறக்கும் போது கூட நம்மள மாதிரியே வந்து பிறந்தாருப்பா. நம்ம பரலோகத்துல கூட அவரை மாதிரி தான் இருப்போமா? இப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்போமா? ஆனா என்ன விஷயம்னா, 100 வயசுக்கு இளவு கூட நீங்க வாலிபனா என்ன பண்ணுவாங்க? அதான் பரலோகம். அதுதான் மறுமையின் வாழ்க்கை. சொன்ன அது எப்படி பாஸ்டர்? நாங்களாம் நம்புறோம், இயேசு கொஞ்சம் தெரியும், ஆனாலும் விட மாட்டோம். ஒன்னு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இன்னைக்கு ஏசப்பா வந்தா நான் இயேசு கிட்ட போயிடுவேன், அவர் மாதிரியே இருப்பான். அவர் எப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே இருப்பானா? நான் இயேசுவை ஆராதிக்க இயேசுவை போல மாறிக்கிட்டே இருக்கிறேன். சரி, நீ ஆராதிக்கிற உன்னுடைய கடவுள் போல உன்னால மாற முடியுமா? அதை நீ சம்மதிப்ப. அது எப்படி முடியும் அப்படின்னு கடவுளுங்கிறைய அத மாதிரி நீ மாற முடியுமா? சம்மதிப்பியா? ஆனா நான் கர்த்தரை தேட தர கர்த்தரை போல மாறுகிறேன். கைதுட்டுங்க பாரு. நம்மள போல வந்து பிறந்தார் பாருப்பா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், இயேசு அவரை போல நம்மள உண்டாக்குனாரு, நமக்காக நம்மள போல வந்து பிறந்தார். வேற யாராலும் செய்ய முடியுமா? அதுதான் இயேசு. அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நீ சர்ச்சுக்கு வா, வாரம் வேத வசனம் வாசி, வேதத்தை தியானம் பண்ணு, ஊழியம் செய்யி. ஏன் தெரியுமா? ஒரு நாள் அவரோடு அவரை போல இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மத்தேயு 1:20, இவர் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இயேசு ஏன் பிறந்தார்னா ஜனங்களை ரட்சிக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கு. ஏசப்பா ஊழியத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு வீட்டுக்கு போறாரு, சகை வீட்டுக்கு போறாரு. விபச்சார ஸ்திரீ வந்து அவருடைய கால தைலம் தடவுறா. எல்லாம் சொல்றாங்க, இவர் தீர்க்கதரிசியானால் இது இவளை தொடுகிறது காரணம் அறிந்திருப்பாரே. அப்ப ஏசு சொல்றாரு, ரொம்ப மன்னிக்கப்பட்டிருக்கிறாப்பா, அதனால எங்களை ரொம்ப அன்பு கூறுகிறார். பக்கத்துல சொல்லுங்களா, பாவியை அவர் நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சாருன்னா உனக்கு சுகம் உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு மன்னிப்பு உண்டு. இதுக்காக நீ கோயில் எல்லாம் சுத்த வேண்டாம். ஏசப்பாவை தவிர மரியாளும் ஏசப்பாவுடைய அம்மா தானே, அம்மா இல்லாமல பிள்ளை வந்துச்சு, அவளையும் நீ தேட வேண்டாம். இயேசுதான் உனக்கு ரத்தம் சிந்தினாரு. புரிஞ்சவங்க கேட்டுட்டு போகலாம். அல்லேலூயா, ஆமென். எங்க போயிட்டு அங்க போயிட்டு எங்க போயிட்டு எங்கேயும் போவாத. இந்த ஊர் சுத்திரம் சுத்திட்டே தான் இருப்பான் எல்லாத்துக்குமே. இந்த கிறிஸ்துமஸ்ல தீர்மானம் அடி, அவரை தவிர நான் எதையும் நம்ப மாட்டேன். ஆமென் சொல்லுவோமா? என்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்டான், பாஸ்டர் சர்ச்சுக்கு வரேன், தோத்துறோம் வாப்பா அப்படின்னு. என்ன, நான் ஒரு கயிறு ஒன்று வாங்கிட்டு வரேன், ஜோமன் என் கையில கட்டி விடுறியா? நீ என்ன நினைச்ச? ஏசப்பா நாமத்தை விசுவாசிப்பா, கர்த்தரே தேவன் விசுவாசி, உனக்கு சுகம் உண்டு.
அதை தவிர நீ கயிறு மேல இருக்கிற நம்பிக்கை ஏசப்ப மேல வைப்பா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாருன்னா பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படி வந்தார். கைதட்டுக்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவர் சொல்லுவார், இனி பாவம் செய்யாத, இனி போய் சொல்லாத, அம்மா அப்பா தெரியாம பணத்தை எடுத்து கொண்டு போய் தெருவுல செலவு பண்ணாத, பொய் ஒரு சின்ன பொய் பெரிய பொய்ய மாத்தோம். ஒரு விஷயத்தை நீங்க பொய் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். என்னதான்? ஆமா ஆமா பாஸ்டர். அல்லேலூயா. மறைக்காத. கடந்த நாள் ஒத்துக்கிட்ட சொன்னேன், உண்மை சொல்லி நாள் உத கூட வாங்கி ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஆனா பொய் சொல்லி கர்த்தருடைய சாபத்தை வாங்க. உண்மை சொல்லி அடி கூட வாங்க, தப்பு இல்லை. நான் உண்மை சொல்லியே நிறைய கெட்ட பேர் வாங்கிருக்கிறேங்க. ஆமா, உண்மை சொன்னதுனால கெட்ட பேர் வாங்கிருக்கிறேன், அழுதுருக்குறேன், கஷ்டம் வந்திருக்குது. ஆனா கொஞ்ச நாள் பார்த்தோன்னே சரியா மாறிடும். ஏன்னா ஏசப்பவும் மன்னிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ண மாட்டேன்ல. நாயானது தன் கக்கினதை திரும்படி திரும்புகிறது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு அடிக்கடி போய் திரும்ப கூடாது. ஒரு முறை கண்டிஷனா சரியா ஆயிடணும். ஒரு நல்லவனுக்கு, தமிழ்ல சொல்லுவாங்க, நல்லவனுக்கு ஒரு சூடு சின்ன சரி ஆகணும். சில ஆட்களுக்கு அடிக்கடி சூடு கொடுத்துட்டே இருக்கு அண்டினியாக்கா, அப்படிதான் அப்புறம் சரியா ஆக மாட்டேங்குது. இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு தீர்மானம் எடு. இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு தீர்மானம் எடு. இயேசுவை தவிர எதையும் நம்ப மாட்டேன். எனக்காக இயேசு ரத்தம் செஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் அந்த நானும் உங்களுக்காக மரிச்சேன், நானும் உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினேன். பேதுருவா ரத்தம் சிந்தினான், அப்போலோவா ரத்தம் சிந்தினான். இயேசுதான் மரித்தார், இயேசுதான் உயிர் தெழுந்தார். அவரை நம்பினா தான் உனக்கு விட்டதில்லை. அவரை தவிர நீ எதை நம்பினாலும் உனக்கு என்ன கிடையாது. செப்பல் இல்லாம கால் வீங்க நடந்து முட்லே வேற நடப்பாங்க. அறிவு கட்டவன முட்ல ஏசப்பட்டவங்க நின்னியா, முட்லே நடப்பான், முட்ல தோலையை காணும். எங்க போய் நடக்க போற? நீ இங்க இருந்து எவ்வளவு தூரம் நடந்தாலும் சரி, இந்தியா புள்ள முட்டுலே நீ நடந்தாலும் சரி, உனக்கு விடுதலை கிடைக்காது. கர்த்தரே தெய்வம் இயேசுவை நம்ப, உனக்கு விடுதலை உடனே வரும். கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கைதட்டுங்கப்பா. இப்படிப்பட்ட இயேசு இதனாலதான் வந்து பிறந்தார். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? அப்ப இந்த இயேசு பிறக்கிறதுக்கு என்னை கவனிங்க. இந்த இயேசு பிறக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய பாத்திரங்களை பயன்படுத்தினாரு. அதுல நான் கடந்த நாள் உங்களுக்கு சொன்னேன் இயேசு பிறப்பாரு அப்படிங்கிற கடந்த நாள் உங்களுக்கு நான் சொன்னேன் விஷன். சாராள் குறிச்சு சொன்னேன், ரெபேக்காவை குறிச்சு சொன்னேன், லேயாள் ராகேலை குறிச்சு சொன்னேன். அடுத்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போன யாக்கோபுடைய மகனை குறிச்சு சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, இந்த இயேசு வெளிப்படுவதற்கு எப்படிப்பட்ட பாத்திரத்தை எடுத்திருக்கிற, ஒண்ணுக்கு உதவாத பாத்திரத்தை எடுத்திருக்கிற. என்னென்ன பாத்திரம் சொல்லி நான் உங்ககிட்ட ஜோமனி உங்களுக்காக ஜோம் பண்ண போறேன். யூதா உடைய மருமகளை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். யூதா உடைய மருமகளை அதை பயன்படுத்தி இருக்கிறார். பிசாசு இது ஆகாது, அவ்வளவுதான். யூதா கோத்திரத்தில் இருந்து யாரையும் எடுக்க முடியாது முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா சவால் விட்டுட்டார்ல பிசாசு கிட்ட, பார் உன் வித்துக்கு அவள் வித்துக்கு நான் பகை உண்டாக்குவேன். எந்த ஸ்திரியை நீ வஞ்சித்தாலே ஸ்திரியை பயன்படுத்தி இந்த பூமிக்கு நான் வருவேன் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ சாராள் விஷயத்துல ஆதாரம் உள்ளவன்னு நினைச்சது பிசாசு. முதல் பையன் ஏசா, ஆனா ரெண்டாவது பையன் அது தாண்டி போச்சு, சேஷ்ட புத்திரம். இங்க யூதாவுடைய பிள்ளைங்களாம் ஆதியாகமம் 38 அதிகாரம் 1ல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா யூதாவுடைய வம்சம் எப்படி போகுதுன்னு பாருங்க, எப்படி ஆண்டவருடைய கோபத்தை சம்பாதிக்க பாருங்க. ஆனா யூதாவுடைய மருமகனை ஆண்டவர் தூக்குறாரு. எதுக்கு
எதுக்கு? பிரபுவாகிய மேசியா வெளிப்படுவதற்கு. அல்லேலூயா. அடுத்து போவாஸ், ரூத். ஆண்டவர் ரூத்தை தூக்குறாரு. மோவாபிய ஸ்திரீ, அவர் இஸ்ரவேலுடைய பெண் அல்ல, அவள் இஸ்ரவேலை சேர்ந்தவள் அல்ல, அவள் மோவாபிய பெண்மணி. மோசே சொல்லி கொடுக்கிற ஜனங்களுக்கு, மோவாபுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து போவாசோடு கர்த்தர் ஜாயின் பண்ணி பிரபுவாகிய மேசியா வெளிப்படுகிற ஒரு வம்சத்தை உருவாக்குகிறார். அடுத்து தாவீது உரியாவின் மனைவி, பச்சைப்பார், உரியாவின் மனைவி. தாவீது உரியாவின் மனைவி. இவன் மனைவி இல்ல, இவன் மனைவி ஆண்டவர் மலைடி ஆகிட்டாரு. ஏன் ஆகிட்டாருன்னா அது திமுரு நிறைய ராஜகுமாரத்தி, சவுளுடைய மகள் அப்படின்னு தாவீது ரொம்ப அலட்சியமா நினைச்சுட்டான். அதனால சாகுற வரைக்கும் குழந்தைலாம் ஆகிட்டாரு. ஆனா உரியாவின் மனைவி எடுக்கிறாரு. எடுத்து பிரபுவாகிய மேசியா இயேசு வெளிப்படுவதற்கு ஒரு வம்சத்தை உருவாக்குகிறார். அடுத்து யோசேப்பின் மனைவியாகிய மரியாள், இவங்களை இருக்கிறார். இந்த 4 பேரை கர்த்தர் பயன்படுத்துறார். எதுக்கு? மாம்சத்துல இயேசு வெளிப்படுவதற்கு. அது ஏன் வெளிப்பட்டாருன்னு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். வெளிப்படுவதற்கு உங்களை பயன்படுத்துறார். அப்போ இந்த சம்பவத்தை சொல்ல கேளுங்களேன். யூதா தனக்கு இருந்த 3 பிள்ளைகள், மூத்தவன் மரித்து விடுகிறான் திருமணம் செய்து கொடுத்த பின்பு. எனவே நியாயப்பிரமாணத்தின்படி, இங்க வா, முன்னால வா, நீதான் எல்லாம் சேர்த்து இங்க முன்னால வந்து கவனிங்க, என்னைய பாரு. ஏன் மூத்த மகன் மரித்து விடுகிறான். எனவே நியாயப்பிரமாணத்தின்படி மூத்தவன் மரித்து விட்டால் இளையவன் அவளை திருமணம் செய்து தன்னுடைய முதல் பிறக்கிற பையனுக்கு இறந்து போனவனுடைய பெயரை வைக்க நியாயப்பிரமாண ஒரு உரிமை. அது இப்போ முத பையனை கொடுக்கிறான். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால. வாசிப்போமா? ஆதியாகமம் 38 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 38. திருமணம் செய்து 6வது வசனம். யூதாத்தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமர் என்னும் பேரில் ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவில் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். ஏசா மாதிரி ஒரு கேரக்டர் மாறிட்டான். ஆண்டவருக்கு அவன் மேல போகுது. யூதாவுடைய பிள்ளை ஆண்டவர் அழிச்சிட்டார். அடுத்து என்ன செய்யறான்னா 8வது வசனம். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கி என்று 2வது பையனை கொடுக்கிறான். அவன் என்ன செய்யறானா 9வது வசனம். வாலிபர்கள் அதை ரொம்ப கவனிக்கணும். வாலிபர்கள் இந்த வசனத்தை உன்னிப்பா கவனிக்கணும். பைபிள் எடுத்து கரெக்டா எடுத்துட்டீங்களா? இந்த விஷயத்தை இந்த 9வது வசனம் வாலிபர்களுக்கு ரொம்ப அவசியமான வார்த்தை. வாசிங்க. அந்த சந்ததி தன் சந்ததியா இராது என்று அறிந்து ஓனான் அறிந்தபடினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். சுய புணர்ச்சி. அவனையும் அழிச்சு போட்டார். இப்ப அடுத்து 3வது பையன் ரொம்ப சின்ன பையன்ல. யூதா சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மருமகளை வீட்டுக்கு அனுப்பிட்டான். காலம் வந்தோடனே சின்ன பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இப்போ யூதா பரிசுத்த வித்து. யூதாவை பெற்றெடுக்கும் போது லேயாள்
கர்த்தரை வாசிப்போமா? ஆதியாகமம் 30 வாசிப்போமா? ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம். மறுபடியும் அவர் கற்போதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, ஏசப்பாவுக்கு ரொம்ப துதிக்கிறவங்க பிடிக்கும், துதிக்கிறவன பிடிக்கும். இப்போ பிசாசு ஏற்கனவே தேவதூதனாய் இருக்கும்போது கர்த்தரை துதித்தவன் கேளு, the best leader, துதிக்கு லீடர். இந்த பாடுறவங்களே ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணா பாருங்களேன், இந்த பாடுறவங்க நிறைய பேர் விழுந்து போவாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சைக்கஸ் ப்ராப்ளம் உள்ள வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதபடி பெருமை வந்துடும், மேட்டிமை வந்துடும், கீழ்ப்படியாத தன்மை வந்துடும். காரணம் வந்து துதிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள விட வந்து பிசாசு அவ்வளவு சீக்கிரம் உங்களை கூட பிரசங்கத்துக்கு வர வைக்கும், பாட்டு பாடுறதுக்கு வர வைக்கிற சர்ச்சைக்கு வர வைக்காது. ஏன்னா நீ துதிஷ்டனை விடுதலை தெரியும் பிசாசு. ஏன்னா அவன்கிட்ட இருந்ததை புடுங்கி நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்தார். இந்த யூதா கர்த்தரை துதிப்பேன், இவன் மூலம்தான் பரிசுத்த தெய்வம் இந்த பூமிக்கு இந்த சந்ததியில் வெளிப்பட போகிறார் என்று ரகசியத்தை லேயால் அறிந்திருந்தார். இப்போ அந்த வம்சத்தை காலி பண்ணிட்டார். யூதாவுடைய மருமகள் அறியாமல் யூதாவாலேயே கர்ப்பமாகிறார். அது என்ன நீங்க வீட்டுல வாசிங்க. ஆனா என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னா, என்ன ஒரு காரியம் சொன்னா, அந்த யூதாவுடைய மருமகள் மூலமாக வந்த ஒரு சந்ததியில அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சந்ததி, அந்த சந்ததியில பிரபுவாகிய மேசியா வெளிப்படுகிற ஒரு யூகத்தை கத்த வைத்தார். கைதட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கொண்டு இயேசுவின் வம்சப்பட்டியல்ல தாமாரை இழைத்த ஆண்டவர் உன்னையும் முக்கியமான இடத்துக்கு கத்தர் கொண்டு வருவார். மனுஷன் பார்க்கிற பிரகாரம் அவர் உன்னை பார்க்க மாட்டார். கைதிரிக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க பாருங்க. மனுஷன் பார்த்த பிரகாரம் பார்க்க மாட்டேன். ஏன் பாஸ்டர் இந்த தாமார ஆண்ட தூக்குனாரு, தன் வம்சத்துக்கு ஏன் தூக்குனாருன்னு சொன்னா, ஏன் அப்படி சொன்னா, ஆதியாகமம் 38 அதனுடைய 20வது வருஷம் எடுத்துக்கொள்வோம். யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில் வரும்படி அப்துல்லாம் ஊரானாகிய சிநேகிதன் கையிலே வெள்ளாட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவள் அவனை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டே நீரூற்றுகள் அருகே இருந்த விபச்சாரி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே விபச்சாரி இல்லை என்றார்கள். அவன் யூதாவிடம் திரும்பி வந்து அவனை காணோம், அங்கே விபச்சாரி என்று அவ்விடத்து மனிதரும் சொல். விபச்சாரியே கிடையாதா அந்த ஊர்ல? கைதட்டுக்க பார்க்கலாம், கைதட்டு, நல்ல கைதட்டு, நல்ல கைதட்டு, பக்கத்துல கை கொடுக்கலாம். தாமார் இருந்த ஊர்ல விபச்சாரியே கிடையாதாம். அதனாலதான் தாமார் ஆண்டவர் தூக்கு. அல்லேலூயா. தாமார் ஆண்டவர் தூக்கு. வாலிபர்களே, குடும்பத்தினர்களே, உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறது போல இன்றைக்கு பிசாசுக்கு ஊழியம் செய்கிற நிறைய சினிமா நடிகர்கள் உண்டு. அவங்க உங்களுக்கு தப்பானதை நிறைய சொல்லி தரான். வேதம் சொல்லுகிறது, அழிவு
அழிவுக்கு போகிற கேட்டுக்கு போகிற வாசல் ரொம்ப பெரியது, விசாலமானது. நீ போக வேண்டாம், டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போவோம். நீ ரொம்ப பெருசு அந்த வாசல். ஆனா நான் சொல்ற வாசல் செய்யாதன்னு சொல்லுவேன், இடுக்கமானது, ஆனா முடிவு சமாதானம். யார்? உன் சமுதாயம் எது? தாமாரை ஏன் ஆண்டவர் தான் வம்ச பட்டியல்களை கொண்டு வந்தார் தெரியுமா? தாமார் இருந்த ஊர்ல தாசிகள் இல்லை, விபச்சாரிகள், வேசிகள் அங்கு இல்லை. கைதட்டுங்க. ஊரை பற்றி ஸ்டேட்மெண்ட். ஊரை பற்றி எப்ப பாஸ்டர் மாறும்? சமுதாயம் எப்ப மாறும் தெரியுமா? நீ பரிசுத்தமாய் இருந்தா சமுதாயம் மாறும். கைதட்டுங்க. நினைச்சு புரியுது? அந்த குடும்பத்தை வம்ச பட்டியல கொண்டு ஆண்டவர் இணைக்கிறார்ப்பா. தாமார ஒரு தேசம் இப்பொழுது என்ன? தினத்தில நியூஸ் பாருங்க, தினத்தில நியூஸ் பாருங்க. கற்பழிப்பு, 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 கற்பழிப்பு. ஆனா தாமார் ஊர்ல அது இல்லப்பா. கை உயர்த்துக்கல, கண்ணை போடுங்கள. ஏசப்பா, என் ஊர்ல, என் தேசத்துல சீக்கிரமா ஒரு நச்சடி கேள்விப்படணும். எங்க தேசத்துல, எங்க சமுதாயத்துல, எங்க பட்டணத்துல தாசிகள் இல்லை, விபச்சாரிகள் இல்லை, வேசிகள் இல்லை. இதற்கு காரணமான நாடக நடிகைகளை, சினிமா நடிகர்களை கர்த்தர் சந்திப்பீராக. வாலிபர்களை கெடுக்கிறதே சினிமா, நாடகம். 84 வயசான ஆயா அண்ணால் தேவாலயத்துல தீர்க்க தரிசனம் சொல்லிச்சான். நம்ம 14 வயசுல இருந்த அக்கால இருந்து 84 வயசு ஆயா வரைக்கும் காலையில துவங்கி சாயங்காலம் வரைக்கும் சீரியல் அப்படி. அது உன் குடும்பத்தை அழிக்கிற சனியே. இந்த கிறிஸ்துமஸ்ல அதை விடுவன் ஒரு தீர்மானம் எடு. அலையில எத்தனை பேர் இங்க சர்ச்சுக்கு வந்து இப்ப நாடகம் பார்க்கறதே விட்டுட்டோம் பாசம் சொல்றோம் பிள்ளைங்க இருக்க? கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல போய் படுக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போறீங்க, திடீர்னு ஒரு நல்ல பாம்பு வந்துச்சு உள்ள. அங்கே இருக்கட்டும், காலையில பார்த்துக்கலாம். எத்தனை பேர் தூங்குவீங்க? அதை விட விஷம் உள்ளது உன்னை பாவத்துக்கு வழி நடத்துகிற சினிமா, ஒன்னு நாடகம், பொழுதுபோக்கு. பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கு பண்டிகை இயேசுவை ஆண்டவர். இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது. என்னைக்கு அந்த வலி இருக்கு தெரியுமா? என்னைக்கு அந்த வலி இருக்கு தெரியுமா? உன் காதுல ஒரு நியூஸ் வரும், ஏய் உன் பொண்ணு அந்த பையன் கூட தியேட்டருக்கு போயிட்டு வந்தாலாம், அன்னைக்கு இடி விழுவோம் வயிறு. எங்க போதகர் சொல்ல நான் கேட்கலையே. எங்க கத்துக்கிட்டா தெரியுமா? ஒரு பையனை போய் கேட்டேன், டேய் பாக்கு போடாதடா. எப்படிடா கத்துக்கிட்டா அப்படின்னா, எங்க அப்பதான் கத்துக்கிட்டேன். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்களேன். உங்ககிட்டதான் உங்க பிள்ளைங்க நல்லதையும் கெட்டதையும் கத்துக்கணும். கடந்த நாள் ஒருத்தர் சொன்னாங்க, சர்ச்சுக்கு பையனை காணும். ஏன் சர்ச்சுக்கு காணும் அப்படின்னா, பாஸ்டர் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது என் பையன் என் பொண்ணுகிட்ட, என் பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசினான், அதனால நான் சர்ச்சுக்கு அனுப்பல. நான் சொன்னேன், நானும் லவ் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அது அறிவு கட்டவள. நான் சொல்றதை கேளு. அன்னைக்கு சினிமாவுக்கு டிக்கெட் கொடுத்து நான் அனுப்புனா நீ அனுப்புனியா? தாயா? உண்மைதான். சாரி பாஸ். பக்கத்துல சொல்லுங்க, சர்ச்சு லவ் பண்ண சொல்லி தர இடம் இல்ல, சர்ச்சு புத்தி சொல்லி தர இடம். நீ தியேட்டருக்கு இன்னைக்கு போறல்ல, உனக்கு தெரியாம உனக்கு பின்னால ஒரு ஆட்டுக்குட்டி வரும். இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப டச் ஆச்சு. தாமாருக்கு ஊர்ல என்னது இல்லையா? தாசிகள் இல்லை. கைதிக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு, பாவத்தை நீக்கி ரட்சிக்கும்படி.
பாவத்தை நீக்கி ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக வந்தார்ப்பா. இந்த மாதிரி பேரு நம்ம ஊருக்கு வேணுமா வேண்டாமா? நம்ம சமுதாயத்துக்கு வேணுமா வேண்டாமா? நம்ம தேசத்துக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாமா வேண்டாமா? அதுக்காக இயேசு வந்தார். புரிஞ்சவங்க கை திரிக்கிறது. தாமார் இயேசுடைய பட்டியல வராப்பா. மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மத்தேயு 1ல இருந்து தான் உங்களுக்கு எடுக்கிறேன் எல்லாமே. மத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் வாசிங்க. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றார். அந்த தாமார் யூதாவின் மருமகளாய் இருந்தார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து பட்டியல்ல வருது பாருங்க தாமார். அடுத்து ஏன் இந்த தாமார் இயேசு கிறிஸ்துடைய பட்டியலுக்கு வந்தது? 26வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 38:26. யூதா அவர்களை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள். கைதட்டுக்க பார்க்கலாம். கைதட்டுப்பா, கைதட்டு. பக்கத்துல சொல்லுங்க, தாமார் நீதி உள்ளவர், யூதாவை விட நீதி உள்ளவர். நீயோ அவன் ஏன் செஞ்சான்? அவன் ஏன் அப்படி இருக்கிறா? அவங்க வரலையே, அவங்க பாடலையே, அவங்க செய்யலையே. அத பார்க்காத, உன் நீதி நல்லா இருக்கிறா. யூதா தம் மருமகளை குறித்து கொடுக்க ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? என்னிலும் அவள் நீதி உள்ளவர். அதனாலதான் அவங்க இயேசு கிறிஸ்துவின் பட்டியல வர. எத்தனை பேர் உங்க கணவன் உங்களை போய் சொல்ல முடியுமா? என்னிலும் என் மனைவி நீதி உள்ளவர். உங்க மனைவி உங்களை பார்த்து என்னிலும் என் கணவன் நீதி உள்ளது சொல்ல முடியுமா? ஐயா போன் வந்தாலே எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போயிரு ஐயா. உங்க அம்மா அப்பா உங்களை பார்த்து என் பிள்ளை நீதி உள்ளவன். என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் பாஸ்டர். பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு 1/4 மணி நேரத்துல வந்துடும். 1 மணி நேரமா குளிக்கிறான். குளிக்கிற இடத்துக்கு ஒழுங்கியா போகுது. நீ நீதி உள்ளவனா? ஒரு நாள் கழுகு உன் கண்ண குடும்பம். தாமார் நீதி உள்ளவர். அதனால தான் இயேசு வெளிப்படுகிற வம்சத்துக்காக வந்து நின்னா. கைதட்டுக்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சு கைதட்டுப்பா. பக்கத்துல சொல்லுங்க, தாமார் இயேசுவின் பட்டியல்ல, இயேசு வம்சத்தின் பட்டியல்ல இடம் பெற்றா. அந்த வம்சத்துல இயேசு பிறந்தாரு. உன் மூலம் இயேசு வெளிப்படணும். அவங்க சொல்லுவோமா, நீதி உள்ளவனா இருந்தா உன் மூலம் இயேசு வருவார். காந்தியடிகள்கிட்ட ஜான் வெஸ்லி வந்து உட்கார்ந்தாராம். சிஎஸ்ஐ உலகம் முழுவதும் துவங்கின பிஷப் அவரு. லிஷன் கவனிங்க, வந்தாராம். ஒரு புதிய பாடு கொடுத்தாராம். காந்தியடிகள் ஒரு புதிய பாடு எடுத்து கொடுத்து, என்கிட்ட நியூ டெஸ்ட்மென்ட் இருக்குப்பா. அப்போ அவர் சொன்னார், அந்த புதிய பாடு நான் இந்தியாவில் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ அவர் சொன்னாராம், எப்பா இந்த புதிய பாடு கொடுக்கவே வேண்டாம், ஆனா இந்த புதிய பாடு நான் வாசித்தேன். இந்த வாசித்து இந்த இயேசு போல கிறிஸ்தவங்க வாழ்ந்தாலே இந்தியா கிறிஸ்தவ நாடாவே மாறிடும்பா. அந்த நீதி இன்னும் நம்ம நாட்டுல வரல. பக்கத்துல சொல்லுங்களா, நீ இயேசுவை பிரதிபலிக்கிற அன்பு, மன்னிப்பு, மனதுருக்கம், கீழ்ப்புடிதல், இயேசுவினுடைய மாடலாய் நீ வாழ்ந்து காமிச்சா, நீ சுவிசேஷம் சொல்லாமலே உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. தாமார் நீதி உள்ளவர். நீ நீதி உள்ளவங்களா இருக்கிறியா? உன் பிள்ளைகளை நீதி உள்ளவங்களா வளர்க்கிறியா?
படிப்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுக்க வைக்கிறியா உன் பிள்ளைங்களுக்கு? உன் பிள்ளைங்க கேட்கிற எல்லாமே நீ வாங்கி கொடுத்த. உன் பிள்ளைங்களுக்கு எத்தனை வசனம் தெரியுமா? உன் பிள்ளைங்களுக்கு எத்தனை அதிகாரம் தெரியும்? இன்னைக்கு இந்த சர்ச்சை கிறிஸ்துமஸுக்கு ஏய் இங்க வா, இங்க ஒருத்தர் உட்கார வச்சு நாளை காண்பாரு. எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸுக்கு உங்க பிள்ளைங்க பைபிளோட வந்திருக்கிறாங்க? குழந்தைங்க கையில பைபிள் வச்சு தூக்கி காட்டு. உன் பைபிள தூக்கி காட்டு பார்க்கலாம், தூக்கி காட்டு பார்க்கலாம். உன் பைபிள குழந்தைங்க தூக்கி காட்டு. கை தட்டுங்க அந்த பிள்ளைங்களுக்காக. அவங்களை பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. நீ கிறிஸ்துமஸ்க்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்த, ஒரு 200 ரூபாய்க்கு பைபிள் வாங்கி கொடுத்த உனக்கு என்னவா? உன் பிள்ளைக்கு துன்றதுக்கு வீட்டுல பிளேட் இருக்கா எல்லாருக்கும்? உன் பிள்ளைக்கு ஒரு தனி பைபிள் இருக்க வேண்டாம்? தினம் பைபிள் வாசிச்சாலும் கேட்க வேண்டாம்? பக்கத்துல சொல்லுங்க, வேதத்தை வாசிக்க நீதி வெளிப்படும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வருஷம். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நல் குணசாலிகளாய் இருந்தால் கைதடிக்கிறது. கைதடிப்பார் கை கொடுத்து வசனத்தை வாசிக்க உன் பிள்ளைங்க, உன் மனைவி, உன் புருஷன் நற்குணசாலியா. பைபிளை வாசித்தாலே அது நல்லது கெட்டதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு தினத்தின வேத வாசிப்பு இருக்குது? பாஸ்டர், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேட்டுட்டு தான் இருப்பேன். ஆனா கீழ்பிடிச்சா உனக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அடுத்த பெண்மணி யாரு சொன்னா வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம், மத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ரூத். நானே சொல்லிடுறேன். ரூத் யாருன்னா மோவாபிய ஸ்திரீ. இவளை கொண்டு வந்து போவாசோடு கூட கட்ட ஜாயின் பண்றாரு. இவனுடைய கணவன் மரிச்சிட்டான் மோவாப்ல. ஆனா இவளை கொண்டு வந்து போவாஸ் சொல்லி ஒரு யூத வம்சத்துல இணைச்சு இயேசு வெளிப்படுகிற வம்சப்பட்டியல்ல பேர் வாங்குறாப்பா. பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய வம்சப்பட்டியல்ல இணைஞ்சிட்டீங்களா? இணைஞ்சீங்களா இல்லையா? இணைஞ்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள உங்க ஊர் ரட்சிக்கப்பட்டிருக்கும், உங்க சமுதாயம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஏன் ஆஃப்டர் ஆல் உங்க பக்கத்து வீட்டுக்காரனா ரட்சிக்கப்பட்டிருப்பான். என் கணவனே ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான் பாஸ்டர். எப்படி ரட்சிக்கப்படுவான்? நீ ஏசப்பா குணத்தை வெளிப்படுத்தலையே, ஏசப்பா அன்பை வெளிப்படுத்தலையே, இயேசுவை போல மன்னிக்கலையே, இயேசுவை போல நேசிக்கலையே. எது வந்தாலும் போது, பிளைன்ல வந்தா போது என் வயிற்றிலே உனக்கு 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 இந்த தவறு தனக்குமா, எனக்கு 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 தான் சொல்லணுமா? பிறனுக்காக வாழ்ந்துமா. ரூத் ஏன் ஆண்டவர் வம்சப்பட்டியல கொண்டு வந்தார் தெரியுமா? வாசிக்கலாமா? ரூத் 1வது அதிகாரம், ரூத் 1வது அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு அடுத்து. வாசிப்போமா? 14வது வருஷம் வாசி. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு
அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரெண்டு பேர் அக்கா தங்கச்சிங்க. மூத்த மருமகள், இளைய மருமகள். ஓர்பாள், ரூத் ரெண்டு பேரும் வராங்க. மாமியார் சொல்றது, எப்பா என் பிள்ளை அங்க வந்து இறந்து போச்சுப்பா, நான் போய் எங்க நாட்டுக்கே போறேன், நீ போ, உன் நாட்டுல யாராவது இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கா அப்படி சொல்லும் போது ஓடி வந்து முத்தம் கொடுத்துட்டு மூத்தது போயிடுச்சு. ஆனா இளையது ரூத் என்ன போய் தெரியுமா, நகோமியை பற்றி கொண்டார். பக்கத்துல சொல்லுங்களேன், ஏசப்ப வம்சப்பட்டியல்ல பேர் வாங்கணும்னா அதைய கிறிஸ்துமஸ். ஏசப்பா வம்சப்பட்டியல்ல நீ இணையணும்னு சொன்னா விசுவாசம் எங்க இருக்கிறதோ, தெய்வ பயம் எங்க இருக்கிறதோ, தேவ அன்பு எங்க இருக்கிறதோ, கர்த்தருக்கான வைராக்கியம் எங்க இருக்கிறதோ அங்க நீ உறுதியா இருக்கணும். அத சொல்ல மாட்டேங்கிறீங்க, அங்க நீ உறுதியா இருக்கணும். நிறைய பேர் அழிஞ்சு போற விஷயத்துல உறுதியா இருப்போம். அழிஞ்சு போற விஷயத்துல எப்படி இருப்பான், உறுதியா இருப்பான். எப்படியாவது டேய் மச்சி போலாமாடா, எங்க உன் அம்மா பக்கம் ஒரு உருண்டை சோறு முட்டி இருப்பாங்க. அவன் அந்த அது கார் பேர் என்ன பேருப்பா, லூயிஸ் ராயா. யார் வாங்கியிருக்கா? லோயிஸ் ராயில அவன் போறான். அவன் பின்னால போய் அம்மா அப்பாவை கவனிக்காம அவன் பின்னால போய் அவன்கிட்ட போய் நின்று அங்க ஆடி பாய்க்குது. இது திருத்துறம் லூஸ் ராயா சுத்துரு. லூஸ் ராயா சுத்துது. சில ஆட்கள் அரசியல் பின்னால போவான், சில ஆட்கள் சினிமா பின்னால போவான். ஏய், நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தருக்கு வைராக்கியமா வாழுப்பா. அல்லேலூயா. யாரை பிடித்திருக்கிறாய்? ரூத் விசுவாசம் எங்கே இருந்ததோ நகோமியை பற்றி பிடித்துக் கொண்டாள். ஒருத்தி முத்தம் கொடுத்து ஓடிட்டா. இந்த முத்தம் கொடுக்கறால நம்பாரு. உன் கணவனை நம்பு, உன் மனைவியை நம்பு, உன் பிள்ளைகளை நம்பு, உன் பெற்றோரை நம்பு. வேற யாரையும் நம்பல. சொல்லுங்க போல, சத்துருவின் முத்தங்கள் வஞ்சனை உள்ளது. ஒன்று பார்ப்ப வேற டைட்டில் போல. ரூத் யார் தெரியுமா? பட்சம் அடுத்த வருஷம் வாசிக்கலாம். ரூத் யார்? ஏன் இயேசுவினுடைய வம்சப்பட்டியல் பார்த்தா அதை வாசிங்கப்பா. வாலிபர்கள்லாம் எடுத்து வாசிங்கப்பா. பாரு அந்த வசனத்தை பாரு. முடிக்க போறேன். ஏய், நீ தைரியமா இரு. பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வெயிட்டிங். நிமிர்ந்து உட்காருப்பா. வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும், மாமியார் சொல்றது ஜனங்களிடத்துக்கும் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரி பின்னே திரும்பி போய் என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீ எங்க தங்குறியோ, என் நல்லது எங்க இருக்க அங்கதான் இருப்பேன். உம்முடைய ஜனம் ஒன்னு ஜனம் தான். இனி ஏன் ஜனம்? உம்முடைய தேவன். நான் இத்தனை நாள் அதை கும்பிட்டு இருந்தேன், இனி நான் மட்டல்ல. உன் தெய்வம் தான் என் தெய்வம். நீ மரணம் வரும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல். இதை சொல்லித்தானே ஞானசாலை எடுத்தோம். இதை சொல்லித்தானே ஞானசாலை எடுத்தோம். இதை சொல்லித்தானே ஞானசாலை எடுத்தோம். மரண பரியந்தம் உங்களை நான் விட மாட்டேயே சப்பா. எங்க காணும்? ஆனா ரூத் உறுதியா நின்றார். எனவே தான் போவாசோடு கூட கதை ஜாயின் பண்ணி அவளை
இயேசுவினுடைய வம்சப்பட்டியல் காண்ற கொண்டாட்ட. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ ஏசப்பாவுக்கு பிறந்த நாள் சொல்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறிய. ஏசப்பா பட்டியல்ல உன் பேர் இருக்கா? இல்லன்னா உன் கிறிஸ்துமஸ் மீன் உன் டைம் வேஸ்ட். நானே கடன் வாங்கி துணி எடுத்து போட்டிருக்கேன் பாஸ்டர். நீ இயேசு கிறிஸ்து வம்ச பட்டியல்ல இணைய நீ 4 பேருக்கு எடுத்து கொடுப்ப. ஹalleluya. ஆமென். நீ 4 பேருக்கு எடுத்து கொடுப்ப. அடுத்து இன்னொரு அதிகமா டச் பண்ண ரூத்துடைய சம்பவம் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் நிழலின் அடைக்கலமாய் வந்த உனக்கு கைதட்டுப்பா. நல்ல சந்தோஷமா கைதட்டுப்பா. மோவாப்ல இருந்த இப்படி எங்க வந்துட்ட? இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்குள்ள வந்துட்ட. இங்க வா, உனக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி பாஸ்டர் கூப்பிட்டா எனக்கு என் மாமன் தான் பாதுகாப்பு. மாமா வீட்டுக்கு போயிரு ஞாயிற்றுக்கிழமை. இங்கதான் உனக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு சொன்னா இது எங்க ஊர் பொறுத்து. பக்கத்துல கைக்கு சொல்ல, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். உனக்கு பயம், தெய்வ பயம் இல்லைன்னா உன் பாதுகாப்பு எடுக்கப்படும். கர்த்தருக்குரிய பயம் உனக்கு இல்லைன்னா உன் குடும்பத்தை கர்த்தர் மூடி இருக்கிற பாதுகாப்பு விளக்கப்படும். திரும்ப வசனத்தை வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால இதுதான் வம்சப்பட்டியல இயேசுவோடு கூட ஜாயின் பண்ணிடுச்சு. இஸ்ரவேலின் தேவன் தான் தெய்வம். ஆமென் சொல்லுவோமா? என்ன கவனிப்பா? இஸ்ரவேலின் தேவன் தான். அவன்கிட்ட வந்துட்டியா, திருப்பி பார்க்காத. நிறைய பேர் ஏசப்பட்ட வந்துட்டு அழித்து போகிற உலகத்துக்காக ஏசப்பா விட்டுணும். ஒரு நேரம் போச்சனத்துக்கு ஏசா சிரேஷ்ட புத்திரத்தை எழுத மாதிரி ஒரு நேர கூலிக்காக ஒரு நேர வேலைக்காக ஏசப்பாவை உதவிடுறோம். எப்படி இருக்காங்க? இத கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா? நீ இயேசுடைய வம்சப்பட்டியல்ல வரும். ஆமென் சொல்லுமா? ஏசப்பா ஜீவ புத்தகத்தை விரிக்கும் போது, பரலோகத்துல விரிக்கும் போது என் மகள் லாசரு போல எழுதப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து 3வது அதிகாரம் 10வது வசனம். ரூத். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திர பின்னாலேயும் ஐஸ்வர்யவானுமான வாலிபரும் பிழைக போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், உன் பிந்தின நற்குணம். அவ தரித்திரத்துக்கு பிள்ளைங்க போகல. நான் ஒரு பையன்கிட்ட சொன்னேன், ஒரு பையன்கிட்ட சொன்னேன், 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு, அது +2 படிச்சுட்டு இருக்குது. கொஞ்சம் மேட்டு பள்ளலாம் தெரியட்டும்டா வாழ்க்கைக்கு. உனக்கும் விவரம் பத்தல, அதுக்கும் விவரம் பத்தல. இதுக்கப்புறம் +2 முடிச்சு காலேஜுக்கு போவோம். திடீர்னு உனக்கு கலத்தி விட்டுட்டுனா என்னடா பண்ணுவ அப்படின்னு. அது விட்டாது பாஸ்டர், நான் தான் அப்படின்னு. ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு என் வந்தான். என்ன பாஸ்டர், அவன் நீ கலத்தி விடுவோன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒன்ன மாதிரி தானே நானும் இருந்தேன். இப்ப காலேஜுக்கு போயிட்டா காலேஜ்ல எவ்வளவு பேரை பார்க்கலாம். நீ 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஹோட்டல் பெஞ்சு துடைக்கிறதுடா, அது டிகிரி போனோன்னு ஒன்னு எப்படிதான் தேடும்.
மன்னிச்சுக்க பாஸ்டர், எப்படி மறக்கனே தெரியல பாஸ்டர், செத்துலாம் போல இருக்கு. நீ செத்து இருந்தாலே நல்லது. சொல்லுங்களேன், முத்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம் பெஸ்ட் குரூப். ஹல்லேலூயா. இயேசுவிட வரதுக்கு முன்னால எப்படி இருந்த, இயேசுவிட வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த மாமியாருக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறா பாருங்க. அந்த புஸ்தகத்தை பெண்கள்லாம் வாசிக்கப்பா, குடும்ப தலைவர்கள் வாசிக்கப்பா. இந்த மாதிரி என் குடும்பம் இருக்கணும்னு ஆசைப்படுங்கப்பா. ஆமென் சொல்லுவோமா? அதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து நீங்க வாசிக்கணும், நானே சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 1:6ல உரியாவுடைய மனைவி பச்சைபாலை குடிச்சிருக்குது. இவன் யார் தெரியுமா? தாவீது உரியா மனைவி மேல ஆசைப்பட்டு உரியாவை காலிப்பட்டு தான் மனைவி ஆகிட்டான். அவனுக்கு பிறந்த பிள்ளையை ஆண்டவர் அடிச்சு சாவடிச்சிட்டாரு. ஆண்டோடைய கோபம் வந்தது உரியாவுடைய மனைவி மேல. இவன் வந்து குளிக்கிறது தாவீது பார்த்துட்டான். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 11 அதிகாரத்துல இருக்குது. என்ன கவனிக்க, நான் கதையை சொல்லிடுறேன், நீங்க வாசிக்க வேண்டாம், நான் முடிக்க போறேன். குளிக்கிறான், பார்த்துட்டான். ராஜா ஆள் அனுப்பி வந்தா, நீ போலாமா, நீ இன்னொருத்த பொண்டாட்டியாச்சா, போலாமா போலாமா? அப்போ தப்பு செய்யறதுக்கு நீ உடத்த உறுதுணையா போற. இன்னொருத்த பொண்டாட்டியாச்ச, நீ உண்மையா இருக்கானா? ராஜா கூப்பிட்டானா போறானா. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆயிடுறா. ராஜாக்கு சொல்லி அனுப்புறான், கன்சீவ் ஆயிட்டு. ஐயோ, வீட்டுக்காரன் யுத்தத்துல ராணுவத்துல இருக்கிறான், வேலையில இருக்கிறோம், குடும்பத்தை காப்பாத்துறது. இப்போ ஆண்டவர் 12 அதிகாரத்துக்கு பார்க்கும்போது உரியாவுடைய மனைவி மேலையும் தாவீதுக்கும் கோபப்பட்டு அந்த பிள்ளை சாகிறது. கர்த்தர் அடிக்கிறார், அது கேவலமாய் மாறுகிறது. பக்கத்துல கை கொடுக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். உனக்கு கொடுத்த குடும்பத்தை, உனக்கு கொடுத்த மனைவி கிட்ட, உனக்கு கொடுத்த புருஷனுக்கு, உனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நீ உண்மையா இல்லைன்னா கர்த்தர் கணக்கு கேட்பார். தாவீது பண்ண தப்புல வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகம் 12 அதிகாரம். எல்லாம் எழுங்க, பேரண்ட்ஸ் எடுங்க, பிள்ளைகள் எடுங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம், 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் குடும்பத்து மேல நீ கவனமா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. உன் முன்னால பிள்ளைகளுக்கு வேலை காமிப்பாரு. தாவீது பெரிய ராஜா, அவனுக்கு காமிச்சாரு, செத்து போச்சு. நல்ல நாள்ல இத போய் பேசுறேன் பாஸ்டர். உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கைதி கத்துக்கு நன்றி சொல்லுங்க பாருங்க. பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். ஆனா இவ்வளவு பெரிய கோபத்துக்கு காரணமான உரியாவினுடைய மனைவி இயேசுவின் வம்சப்பட்டியலுக்கு வந்தா. ஏன் தெரியுமா? 12 அதிகாரம் 1 சாமுவேல் 12 அதிகாரம் 24வது வசனம் வாசி. 2 சாமுவேல் 12. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவள் ஒரு குமாரனை அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டால் அவனிடத்தில் கர்த்தர் கோபமாய் இருந்த ஆண்டவரை என்ன பண்ணினாலும் தெரியல, அன்பை மாத்திட்டான். தவறு அறிக்கை செஞ்சு, இதனுடைய வெளிப்பாடு சங்கீதம் 51ல இருக்குது. தவறை தாவீது அறிக்கை செய்கிறான்.
மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே, ராஜ பதவியை கூட எடுத்துக்கோங்க, நான் தந்துடுறேன், எனக்கு வேண்டாம். சவுலுக்கு பயந்து ஓடுனேன், அதுவே ஓடிடுறேன், எனக்கு வேண்டாம். எனக்கு ராஜ பதவி கூட வேண்டாம். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என் எடுத்துறாருங்க. இந்த அர்ப்பணிப்பு தான் கோபமுள்ள ஆண்டவரை அன்புள்ளவரை மதிச்சு. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுங்களேன். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கர்த்தரோட பாஷ சொல்றாரு, இத்தனை ஆண்டவருக்கு கோபப்பட்டு, ஆனா ஒரு தவறை அறிக்கை செஞ்சு இனி செய்ய மாட்டேன் ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தான். ஒருவேளை அன்புள்ளவராக இருப்பார். அதனாலதான் பச்சை பிராந்தி பேர் தாவீது போய் அழுறா. சாகும்போது சாலமோனை ராஜமாக்கலன்னா நானும் பிள்ளையும் அவமானமா மாறிடுவையா. எத்த வாழ்க்கை போனோம், அது என் பிள்ளை வாழ்க்கை போயிடுவையா சொல்லி அழுகுறா. பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் தெரியுமா? தவறு அறிக்கை செய்யும். வெளியடிக்கப்பட்ட கல்லறை உள்ள அருவருப்பா இருக்கும். கடந்த நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். கடந்த நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு. எனக்கு உனக்கு ஏற்கனவே பொண்டாட்டி 3 பிள்ளைங்க இருக்குடா, அவதான் வேணுங்கிறான். பொண்டாட்டி விட்டுட்டு என்னடா அப்படின்னு கேட்டு, பாஸ்டர் அவங்க கணவன் இறந்துட்டாரு பாஸ்டர். என்ன சொல்லி மைக்கிச்சு. நான் சொன்னேன், அவதான் வேணும் உனக்கு. சரி, என் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது. லிசன், என் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, மூடனுக்கு மூடத்தனத்துல பதில் கொடுத்து இருக்குது. அதனால பரவாயில்ல, நானே அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், கூட்டு வா. ஆனால் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், உன் மனைவிக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறேன். அது எப்படி முடியும்? அவன் பார்த்துக்கிட்டு வரான். ஆனா மனைவிக்கு பார்த்தா பண்ண மாட்டேன். அந்த வார்த்தை சொன்ன உடனே நைட் 12 மணிக்கு போன் வந்தது. ஐயா வாயா, என் மனைவிக்கு நான் உண்மையா வாழ்றேன். கைதுக்கப்பா இதான் என் மனம் திரும்புது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் சாபத்தை சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, கோபப்பட்ட ஆண்டவரை தாவீது அன்புள்ளவரை மாத்தணும். எப்படி தெரியுமா? சங்கீதம் 51 சொல்லி அழுகிறோம், ஆண்டவரே 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 ஆண்டவரே. பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்க இந்த பூமியில எதனாலும் இழக்கலாம், ஆனா கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய ரட்சிப்பை இழந்து போயிருக்கூடாது. தாவீது அதுல ரொம்ப கவனமா இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியான வார்த்தை, மரியாள், யோசேப்பின் மனைவியான மரியாள். அவ யார் தெரியுமா? 1:18 வருது, மத்தேயு 1:18. இவ யார் தெரியுமா? லிசன், முடிக்க போறோம், ஃபைனல். கவனிங்க, இவ யார் தெரியுமா? இவ யார் தெரியுமா? நாங்க பண்டிகைக்கு துணி உடுத்திட்டு நாங்க காலங்காத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோமா, இவர் இஷ்டத்துக்கு பேசுவார். நான் பேசல, இந்த பாயிண்ட் ஃபுல்லா ஆண்டவர் கொடுத்தாரு. நல்ல புரிஞ்சுக்கோங்க, பவுல் பிரசங்கம் பண்றான், விசுவாசத்தோடு கேட்கிறான். ஒருத்தன் சப்பானில் ஸ்திரப்பட்டணத்துல கேட்கும் போது ஆண்டவர் எழுப்பி நடக்க வைக்கிறாரு. ஏன் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல தெரியுமா? கர்த்தருடைய வசனத்திற்கு கேட்பதற்கு உங்க செவி விருத்த சேதனம் பண்ணப்படும். விருத்த சேதனம் பண்ணப்படுங்க. ரொம்ப மூணு உலகத்தில் இல்லாத அளவுக்கு இவர்தான் பெரிய பிஸி மேன். இவங்க அம்மா தான் பெரிய பிஸி. என்னைக்கு கேட்ப தெரியுமா? ஒரு நாள் அழுதுட்டு கேட்ப, பாஸ்டர் சோமன்னு பாஸ்டர் உபவாசம் இருக்குமா? எதுக்குமா? எங்க வீட்டுக்கு உபவாசம் இருக்கு, சோமன்னு பாஸ்டர். ஏன் உன் வீட்டு பிரச்சனை நீ உபவாசம் இருந்தா நான் தான் இருக்கணுமா? இது ரட்சணை என்ன? இருக்கிற காலத்தை ஒழுங்க பயன்படுத்தும். ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனிக்க, இந்த மரியாள் யோசேப்புடைய மனைவி. இவ யார் தெரியுமா? இவ யார் தெரியுமா?
ஏசப்பாக்கு அம்மா பாஸ்டர். ஏன் இந்த பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார் தெரியுமா? ஏன் பயன்படுத்தினார் தெரியுமா? லூக்கா 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம், முடிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம், சாரி லூக்கா 1வது அதிகாரம். எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுங்க. லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறிய நிச்சயம் தான் ஆயிருக்குது. அடுத்த கை கொடுங்களேன். நிச்சயமான ஒரு பொண்ணு, நிச்சயமான ஒரு பெண்ணு, பெண்ணுதான் சரியான வேலை. பொண்ணு நம்ம நடைமுறை வருது சொல்லுங்க, நல்ல கை கொடுங்க. நிச்சயமான ஒரு பெண்ணை தேவதூதன் சந்திக்க போனாமா? நம்மள சந்திக்க முடியுமா? நிச்சயம் ஆனவனே அத போய் என் பசங்க அவன் கொடுத்துருங்க சித்ரா. நிச்சயம் ஆன உடனே இவனுக்கு இவள், இவனுக்கு அவள். அப்ப நிச்சயம் ஆன உடனே தேவதூதன் உங்களை சந்திக்க வர முடியுமா? நல்ல வேலை, அப்பெல்லாம் போன் இல்ல பாஸ்டர் அடிக்குது. ஆனா மரியாதை நிச்சயம் ஆன மரியாதை தேவதூதன் பார்க்க வர அளவுக்கு மரியாள் பரிசுத்தமாக்கி கிருபை உள்ளவர். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு பட்டியல வந்தார். அவ சொல்றா, நான் என்னவா, நான் எப்படி ஆகும் அப்படின்ட்டான். தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும். உன்னதமானவருடைய எப்படி ஆதிலே வானத்தின் மீது உண்டாக்கின போது ஆவியானவர் அசைவாடின போது ஒவ்வொன்றாய் உருவாக்கப்பட்டதோ அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்மேல், அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்கிட்ட ஒரு குழந்தை பிறக்க போகுது, பரிசுத்தமானது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத். நான் வாசிக்க வேண்டிய விட்டுட்டு நினைக்கிறேன். நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லுவாள. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இஸ்ரவேலுடைய சட்டம் என்னப்பா? லிசன், முடிக்க போறேன். இஸ்ரவேலுடைய சட்டம் என்னப்பா? மோசே என்னப்பா சொல்லி கொடுத்திருக்கிறான்? நாங்க எங்க பைபிள் வாசிக்கிறோம் பாஸ்டர்? என்ன சட்டம் தெரியுமா? விபச்சாரத்துல ஒரு பெண் கையும் காலமா பிடிக்கப்பட்டா அது ஆணோ பெண்ண கல்லால எரிஞ்சு சாவடிக்கணும். இவன் மரியாள் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறா, நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறா. வயிற்றுல குழந்தை வரப்போதுன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆனா ஒரு 3 மாசம் கழிச்சு, ஒரு 4 மாசம் கழிச்சு ஊரே அவளுக்கு விரோதமா யோசிப்பே தள்ளி விட யோசனையா இருந்தான். ஆனா அவன் சொல்ற, நான் ஆண்டவருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லணும், அடியே. இதனாலதான் தன்னுடைய மரண சாசனத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் சாவதற்கும், கல்லால் எரிபட்டு சாவதற்கும் நான் ஆயத்தம். யோசிப்பே அவன் தள்ளணும், தள்ளி விடணும், விவாகரத்து பண்ணணும் முன் வந்துட்டான். திருமணத்தை தடுத்துடணும் முன் வந்துட்டான். அவனே போய் ஆண்டவர் எச்சரித்து சரிபடுத்தார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், மரியாள் இயேசுனுடைய வம்சப்பட்டியல்ல பேர் வாங்குறதுக்கு காரணம்
அவர் கிருபை பெற்றவர். தேவ தரிசனத்தை காண்கிறவர்கள் கர்த்தருக்கு தன்னை அடிமையை ஒப்பு கொடுத்தவர். நாம் கூட கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சொல்லும் அடியை கேட்கிறேன். இதுதான் கிறிஸ்துமஸ். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? கிறிஸ்துமஸ்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்ப்பா. எல்லா எலும்பில இருப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நதிராஜா, நதிராஜா. தாரும் தேவனே, உங்கள் சமூகம் தாருமே. இயேசுவே, கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உங்கள் சமூகம் தாருமே. தேவனே, சமூகம் தாருமே. பிரசனம் தாரும் தேவனே. நாமத்தில் இன்பமுடன் கூடி வந்தோம். கண்களை மூடி இன்பமுடன் கூடி வந்தோம். பிரசனம் தாரும் தேவனே, உங்கள் சமூகம் தாருமே. இயேசுவே, உங்கள் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உங்கள் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். நீரல்லா இந்த பாரிலோ தஞ்சமே யாரும் இல்லை. நீரல்லா இந்த பாரிலோ தஞ்சமே யாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தில் பாரிலே சந்தக உன்னருள் ஈந்திடுமே. உந்தனின் சமூகத்தில் நிலைப்பாரே சந்தகமும் அருள் ஈந்திடுமே. பிரசனம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசனம் தாரும் தேவனே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே இந்த ஜனங்கள் வாழ்க்கையிலே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நம்மருள் ஈந்திடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் ஈந்திடுமே. பிரசனம் தாரும் தேவனே. பிள்ளைகளே, கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இந்த கிறிஸ்துமஸ்ல நான் ஒரு புது தீர்மானம் எடுக்கிறேன். ஏசப்பா, நான் உம்மோடு வாழ போறேன்.
தாமாரை போல அவள் நீதி உள்ளவள். எங்க ஊர்ல தாசி இல்லை. அந்த ரூத்தை போல உன் தேவன் என்னுடைய தேவன். இஸ்ரவேலின் கர்த்தருடைய சட்டங்களின் நிலைக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த பச்சைப்பால் தாவீது தன் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு தன்னை கர்த்தரிடத்தில் தாழ்த்தின போது கோபமுள்ள ஆண்டவர் அன்புள்ளவராய் மாறுகிறார். மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். நான் அந்த எழுதின அந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசி எழுத சொன்ன வார்த்தை. இந்த விசுவாசமாய் கேட்டவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது. கேட்டவர்கள் பாக்கியவான். நீங்க இருதயத்தில் அசட்டை பண்ணியிருந்தா நான் பார்த்திருக்க மாட்டேன். என் ஆண்டவரை கண்டிருப்பான். என் ஆண்டவரை அறிந்திருப்பான். ஒப்பு கொடுங்க. வானத்தின் ஆசீர்வாதத்தினால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால், ஸ்தலங்களுக்குண்டான ஆசீர்வாதத்தினால், கற்பத்தின் ஆசீர்வாதத்தினால், கைகளில் பிறகு சகலவிதமான நன்மையினால் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பா. நாங்க இயேசு கிறிஸ்துவின் வம்ச பட்டியல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. அதை நாங்க மறந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறோம்ப்பா. இது வரைக்கும் உங்க விட்டு தூரமா போயிட்டோம். இந்த கிறிஸ்துமஸ் எங்களை உங்களோட ஐக்கியப்படுத்துகிற ஒரு நேரமா இருக்கட்டப்பா. நேரமா இருக்கட்டப்பா. எல்லா வறுமை, தரித்திரங்கள், கடன் பாரங்கள், மாந்திர செய்வினை, பிளிஸ்னி, ஏவல் கிரியைகள் எல்லாம் விலகுவதாக கேட்ட சத்தியத்தை பார்க்கும்போது கர்த்தர் எனக்காகத்தான் பேசினார். என் குடும்பத்திற்காக பேசினார், என் பிள்ளைகளுக்காக பேசினார், என் ஊழியத்திற்காக பேசினார் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டார்களோ, நீ என்ன எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கொடுத்தீரோ அந்த ஆசீர்வாதம் அவர்கள் சிரசின் மேலே தங்கட்டும். இனியாவது உமோடு வாழ, உண்மையே பற்றி கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்கள் நாமத்தில் பிதாவாகிய தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை இப்போது எப்போது சதா காலங்களில் கிறிஸ்துவின் வருகை பரிந்து நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பானாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Wish you happy Christmas. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and Happy New Year.